குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு டாபிக் தான். என்னதுன்னா, ஆப்ஷன் பையர் ரீட்டைலர்ஸ் சில பேருக்கு லாபம் நல்லா வரும். லாபம் வந்தாலும் அந்த லாபத்தை தக்க வைக்க அவங்களால முடியாது. மைண்ட் எப்போவுமே டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். அதாவது ஒரு லாபம் வந்துடும், காலையில் ட்ரேட் பண்ணும் போதே ஒரு லாபம் வந்துடும், 3000 4000 வந்துடும். நார்மலாக என்ன மாதிரி ஆளுங்களாக இருந்தால் 2000 கூட வந்துடும் காலையிலேயே. ஆனால் அந்த ப்ராஃபிட்டை தக்க வைக்கிறதுக்கு படாத பாடு பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மைண்ட் என்ன சொல்லிக்கிட்டே இருக்குன்னா, மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுக்கலாம், மார்க்கெட்டு என்னோடய கண்டிஷனில் தான் இருக்குது, கண்டிப்பாக அது கீழே தான் போகும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவோம். இப்படி திங்க் பண்ணுறம்போது இருக்கிற அந்த ப்ராஃபிட்டை நம்ம மிஸ் பண்ணுறோம். நமக்கு நல்லா தெரியும், ஆப்ஷன் பையிங்கில் ஒரு நாளைக்கு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ 3000 ரூபாவோ ஹையஸ்ட்டு 4000 ரூபா போகிறதெல்லாம் முடியாத காரியம்னு. ஆனால் நம்ம அன்றைக்கி அதை சக்ஸஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் அதை தக்க வைக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் பையரோட மென்டாலிட்டி, அவங்களோட சைக்காலஜி பற்றி தான் இந்த ஆடியோவில் நான் பேச போகிறேன். இதில் கண்டிப்பாக பல பேர் வருவாங்க. ஆப்ஷன் பையிங்கில் ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ் அவங்க பண்ணக்கூடிய பொதுவான தப்பு என்ன, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த ஆடியோவில் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். லாஸை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், லாஸ் வந்ததுன்னா நீ கம்முன்னு விட்டாவே லாஸ் தான் வரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ணுறது தான் மிகப்பெரிய கஷ்டம். இது உண்மை தானே? எத்தனை பேர் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே எத்தனையோ பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. ஏன் தெரியும்னா, லாஸ் வந்தால் பிரைன் ஒரு காஷன் மோடுக்கு போயிடுது. ஏன்டா லாஸ் வந்தது அப்படின்ற மாதிரி. ஆனால் ப்ராஃபிட் வந்தால் பிரைன் க்ரீடி மோடுக்கு போயிடுது, ஆசையோட உச்சத்துக்கு போயிடுது. இந்த ட்ரேடில் நம்ம இவ்வளோ 3000 எடுத்துட்டோம், மார்க்கெட் என் கண்டிஷனில் இருக்குது, மார்க்கெட் இறங்கும்னு நான் நினைக்கிறேன். மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருக்கும். அங்கே போய் நம்ம ட்ரேட் பண்ணணுன்ற அந்த இன்ட்யூஷன் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ப்ராஃபிட்டை தக்க வைக்க முடியல. ப்ராஃபிட்டு கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்ற ஏமையை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நமக்கான டார்கெட்டு வந்துடுச்சு, அது வந்தாவே போதும் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டா ப்ராஃபிட்டை நம்ம தக்க வைக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு. சில பேருக்கு ப்ராஃபிட் வந்ததும் பிரைன் வேறு மாதிரி மோட்டிவேட் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், லாபம் வரும், மார்க்கெட் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இது நம்ம எப்போவுமே இப்படி தானே ட்ரேட் பண்ணுவோம், மார்க்கெட் அப்படி தானே இருக்குது, லைட்டாக எஸ்எல்ல கொஞ்சம் மூவ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், ஒரு லாட் எடுக்க வேண்டிய இடத்துல 2 லாட் எடுக்கலாம். இதெல்லாம் நான் எப்போ சொல்கிறேன்னா, ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுக்கிற ட்ரேடுங்களை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மைண்டு நம்மளை இன்டியூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கிட்டு போய் இருக்கிற ப்ராஃபிட்டை லாஸில் கொண்டு போய் விட்டுடும். ஸோ கான்ஃபிடென்ஸ் ட்ரேடிங்கில் கான்ஃபிடென்ஸ், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உன் ஸ்ட்ராட்டஜியில் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நீ அதுக்கான லாபத்தை அந்த ஸ்ட்ராட்டஜியில் எடுத்துட்ட. ஓவர் கான்ஃபிடென்ஸுன்றது இது தான். மறுபடியும் போய் எடுப்போம், மார்க்கெட் நம்ம மெத்தடில் தான் இருக்குது, மார்க்கெட் ஏறுற கண்டிஷனில் இருக்குது, மார்க்கெட் இறங்குற கண்டிஷனில் தான் இருக்குது, நம்ம ஸ்டைலில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி போய் எடுக்கிறது தான் டோட்டலாக இருக்கிற ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணிவிட்டு கம்முன்னு உட்காந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் ஹிடன் ஃபியர். ப்ராஃபிட் லாஸ் ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம். இது எல்லாருக்குமே இருக்கும், இது எனக்கு கூட இருக்கும். அதாவது ப்ராஃபிட் கொஞ்சம் வந்ததும் எனக்கு ஃபியர் வந்துடும். ஏன்னா நான் லாஸஸையே ரெகுலராக பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரும்போது என்ன சைக்காலஜி தோணுன்னா, சரி இருக்கிற இந்த ப்ராஃபிட்டாவது நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ப்ராஃபிட் லாஸ் தான் போகுது, சரி இருக்கிற இந்த சின்ன ப்ராஃபிட்டாவது புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர் வந்துடும். இது எல்லாருக்குமே வரும். ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு பல தடவை லாஸஸே பண்ணதுனால இந்த சின்ன ப்ராஃபிட் வந்ததும் நம்ம மனசு இப்படி திங்க் பண்ணும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, போய் சீக்கிரமாகவே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம், இயர்லியராக எக்ஸிட் பண்ணுவோம். இயர்லியராக எக்ஸிட் பண்ணிட்டு அதோடு விட்டுருவோமா? விட மாட்டோம். வேறு ஒரு பொசிஷன் போய் ரீஎன்ட்ரி கொடுப்போம். ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு அது லாஸ் ஆகும், மறுபடியும் ஓவர் ட்ரேட் பண்ணுவோம், அந்த ஓவர் ட்ரேடை மறுபடியும் லாஸ் ஆகும். இந்த மாதிரி ட்ரேட் லாஸ் ஆக என்ன ஆகும்னா, மனசில் ஒரு ரிவெஞ்ச் ட்ரேட் வந்துடும். மார்க்கெட்டை கண்டிப்பாக ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி ட்ரேடுங்களை எடுப்போம். மார்க்கெட்டை நம்ம எப்படி ரிவெஞ்ச் பண்ண முடியும்?
அது நமக்கு மார்க்கெட் லைவில் இருக்கும்போது தோணாது. மார்க்கெட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி தோணும். மார்க்கெட்டை நம்மளால் சேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எண்ணம் ஆஃப்டர் த மார்க்கெட் ஹவர்ஸில் தான் தோணும். ஸோ மைண்டு ஒரு காமாகவே இருக்காது மார்க்கெட் ஹவர்ஸில். ஏன்னா மார்க்கெட்டு டைமென்ஷனே அப்படி தான். ஸோ மார்க்கெட் டைமில் அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரணும். அந்த ஹிடன் ஃபியர் ப்ராஃபிட் லாஸ் ஆகுமோ அப்படின்ற அந்த ஃபியரை நம்ம மார்க்கெட்டில் பல தடவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போது மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தான் போகுது. ஸோ அந்த இயர்லி ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம பிடிச்சிடுறோம். ஆனால் சில பேருக்கு அதுக்கப்புறம் அது மேலே போயிடும். ஆனால் பல பேருக்கு அதுக்கப்புறம் அது கீழே வந்துடும். அந்த ஃபியரால் தான் அந்த சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் புக் பண்ணுறாங்க. இது ஜஸ்ட்டு ஒரு லாட் பண்ணுறவங்கள மட்டும்தான் பேசுகிறேன். இதில் ஸ்கேல்பர்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் இதில் வரவே மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பல லாட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு தேவையே 2-3 பாயிண்ட்டு தான். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேறு. நான் சொல்கிற இந்த நார்மல் ரீட்டெயிலரோட ப்ராஃபிட் புக்கிங் வேறு. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ரியல் ப்ராப்ளம் என்னென்னா எக்ஸிட்டையே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்கள் என்ட்ரிக்கு கரெக்டாக ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. இது வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே மாதிரி எக்ஸிட்டுக்கு கரெக்டான ஒரு பிளான் இருக்காது. இது எத்தனை பேர் நம்ம பண்ணுவோம் லைஃப்பில். ஸோ ப்ராஃபிட் வந்ததும் நம்ம அந்த ப்ராஃபிட்டை ஹோல்டு பண்ணாமல் புக் பண்ணாமல் அதை பார்ஷியல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கூட சில பேர் போட மாட்டாங்க. கண் எதிரிலே அது ப்ராஃபிட்டில் இருக்கும். அதுக்கு பார்ஷியலாக அந்த ப்ராஃபிட் புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட் அந்த ஏற்றத்துலேயே அவங்க அப்படியே ஒன்றும் தெரியாமல் போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா அது ப்ராஃபிட்டில் இருந்து லாஸஸ் வரும்போது அவ்வளோதான், எமோஷன் ஆகிடும். மனசு டோட்டலாக எமோஷன் அந்த மோடுக்கு போயிடும். அப்போ தான் ரியல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வரக்கூடிய அந்த ட்ரேடர்ஸ் தான் அதிகப்படியான லாஸஸை கொண்டு வருது. அப்போ டெய்லி ப்ராஃபிட்டை லாக் பண்ணுறதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னா, ஒரு சிம்பிள் ரூல், டெய்லி ப்ராஃபிட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க. அதுக்கு டெய்லியும் 2% டார்கெட்டோ இல்லை ஸ்டாப் லாஸோ விற்கிறீங்க, 2000 ரூபா. இங்கே பாருங்கள், ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸு நீங்கள் எங்கே போனாலும் இதை பற்றி தான் சொல்லுவாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 2%ன்றாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 2%னா 2000 ரூபா. 2000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் சைடில் வந்தாலும் சரி, லாஸ் சைடில் வந்தாலும் சரி, ஸ்டாப் பண்ணிடணும் ட்ரேடிங்கை. அப்ளிகேஷனையே க்ளோஸ் பண்ணிடணும். இன்றைக்கான ட்ரேடிங் இவ்வளோ தான், நம்ம இன்னையோட ட்ரேடிங் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். மார்க்கெட்டில் இருக்கிற எந்த ஒரு சார்ட்டையுமோ எந்த ஒரு கால்ஸையும் எந்த ஒரு நோட்டையும் பார்க்கவே கூடாது. நீங்கள் இந்த மார்க்கெட் சம்மந்தமானதை பார்த்தா தான் உங்களுக்கு அது டெம்ப்டேஷன் ஆகிடுது. அதாவது அவங்களால சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்களுக்கு சொல்கிறேன். என்னாலலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். புதுசாக வரவங்க, ஓரளவுக்கு அந்த மெச்சூரிட்டி வராதவங்கள பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ டோட்டலாக மார்க்கெட்லேருந்தே நீங்கள் வெளியே போயிடணும். உங்களுக்கான அந்த டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம், அது ப்ராஃபிட் சைடாக இருந்தாலும் சரி, லாஸ் சைடாக இருந்தாலும் சரி. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், சில பேர் என்கிட்ட கேட்குற கேள்வியும் இதுதான். சார், நீங்கள் 7 பாயிண்ட் 8 பாயிண்ட்டுன்னு பிடிக்கிறீங்க, இது எவ்வளோ காலத்துக்கு பண்ண முடியும்? அப்போது இந்த ஒரு சின்ன ஒரு லாஜிக் பாருங்கள். 1 லட்ச ரூபாய்க்கு 2% தான். அப்போது 2000 தான் மார்க்கெட்டே. அவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரொஃபஷ்னல்ஸே மார்க்கெட்டோட டைமென்ஷனே இவ்வளோ தான் இருக்குது. ஒரு ஆப்ஷன் பை இருக்குது. நீ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதில் பெர் டே 2000 தான் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு அவ்வளோ கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்கும் போது, நம்ம இந்த மணியில் 10,000 12,000 வரும். அதுக்கு 2%னா அப்போ எவ்வளோ வரும்னு நீங்கள் பார்த்துங்க கணக்கு. அப்புறம் எப்படி நீங்கள் 50 பாயிண்ட்டு 40 பாயிண்ட்டு 30 பாயிண்ட்டு பிடிக்க முடியும்? இதை நீங்கள் திங்க் பண்ணணும். இது நான் ஒரு நாள் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி கரெக்டாக அது கோஇன்சிடெண்ட்டாக மாறிடுச்சு. ஏன்னா என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே, சார் எனக்கு 40 பாயிண்ட்டு 30 பாயிண்ட்டு எப்படிங்க அது முடியும்? 1 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே அதில் 2% ஸ்டாப் லாஸ் வச்சாவே, டார்கெட்டு 2% வச்சா கூட 2000 ரூபா தான் வருது. நீங்கள் ஒரு இந்த மணி 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு 30 பாயிண்ட்டு 40 பாயிண்ட்டு வருன்றது சாத்தியக்கூறே இல்லை. அந்த மாதிரி வாய்ப்பே இல்லைன்னு மார்க்கெட்டே சொல்லுது. அப்போது அது க்ரீடியில் தான் போகுது. அப்போ கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராஃபிட்டை தான் நம்ம ஆப்ஷன் பையர்ஸ், கண்டிப்பாக ரீட்டெயிலர்ஸ் அதை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன சின்ன லாபத்தை
2, 3 ட்ரேடு 3 ட்ரேடுன்னு பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிங்க. அதுக்கு இதுதான் வழியே கண்டி ஒரு ட்ரேட்லேயே 50 பாயிண்ட் எடுக்கணும், 100 பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நடக்கவே நடக்காத ஒன்று. நடக்கும். அது உங்களுக்கு லக் இருக்கணும். மார்க்கெட் நல்ல புல்லிஷாக இருக்கணும். மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கணும், இல்லை மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்கணும். இதில் ஏதாவது நடந்தால் அது நடக்கும். இதுதான் அதுக்கான விளக்கம், அதுக்கான ஆன்சர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட மார்க்கெட்டில் 1 லட்ச ரூபா இருந்தால் 2 லட்ச ரூபா தான், 2000 ரூபா தான் ப்ராஃபிட்டோ ஆர் லாஸோ அப்படின்னு மார்க்கெட்டோட டைமென்ஷனில் மார்க்கெட்டில் இருக்கிற நிலவரம் இதுதான் அப்படின்னு பல புக்கில் நான் படிச்சிருக்கேன். பல ப்ரொஃபஷ்னல்ஸ் அதை தான் சொல்கிறாங்க. அப்போது நம்ம கொண்டு வர 10,000த்துலேயும் 15,000த்துலேயும் என்ன ப்ராஃபிட் பண்ண முடியுன்றதை நீங்கள் திங்க் பண்ணிங்க. இது உங்கள்கிட்டயே நான் விட்டுறேன். அதுக்கப்புறம் சிச்சுவேஷன், அதாவது ப்ராஃபிட் வந்தால் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ட்ரேட் போகும்போது குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஒரு லாட் எடுக்க வேண்டிய இடத்துல 2 லாட் எடுப்பாங்க. இது எனக்கு பொருந்தும். நான் வந்து ஒரு லாட் எடுக்க வேண்டிய இடத்துல 2 லாட் எடுப்பேன். அது நான் க்ரீடியாலலாம் எடுக்கலை. உண்மையை சொன்னால் எனக்கு அது க்ரீடிலாம் இல்லை. ஏன்னா நான் ஏம் பண்ணுற பாயிண்ட்டு சின்னது, 10க்கு கீழே தான் இருக்கும். 10க்கு கீழே இருக்கும்போது நான் ஒவ்வொரு லாட்டாக எடுத்து ஒரு 7 பாயிண்ட்டை பிடிக்கிறேன்னு வச்சிங்களேன். 7 பாயிண்ட்டுனா எவ்வளோ வரும்? ஒரு 450 ரூபா வருமா? இது மாதிரி நான் 3 ட்ரேட் பண்ணால் ஒரு நாளைக்கு 3 ட்ரேடுமே சக்ஸஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஒரு ட்ரேடு ஃபெயிலியர் ஆனாலும் மறுபடியும் எனக்கு அந்த ப்ராஃபிட்டுன்னு ஒரு 400 500 தான் வந்து நிற்கும். அதில் ப்ரோக்கரேஜ் போயிடும். இதுவே நான் 2 லாட் எடுக்கும்போது எனக்கு மார்க்கெட் கண்டிஷன் தெரியுது. இது போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பாயிண்ட் 7 பாயிண்ட் போகும்னு புரியுது. நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து க்ரீடியில் வராது. இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. ஒரு லாட் எடுக்க வேண்டிய இடத்துல நான் 2ஆக எடுக்கிறேன். ஆனால் எப்போ அது க்ரீடின்னா, என்னுடைய டார்கெட் ப்ராஃபிட்டை நான் 2,000 ரூபா ரீச் பண்ணிகிட்ருப்பேன், இல்லை 1,000 ரூபா ரீச் பண்ணியிருப்பேன், இல்லை 1,500 ரூபா ரீச் பண்ணியிருப்பேன். என்னுடைய டார்கெட்டை நான் ரீச் பண்ணிவிட்டு அகைன் போய் ஒரு லாட் எடுக்க வேண்டிய இடத்துல 2, 3 லாட் எடுக்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ தான் அது க்ரீடி. இப்போ புரிஞ்சிடுச்சிங்களா? அப்போது கரெக்டான சொல்யூஷன் என்னென்னா, ப்ராஃபிட் வந்தால் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. அதாவது ஒரு பொசிஷன் வச்சுருக்கீங்க, அது லாஸ் போகுது. அந்த லாஸ் பொசிஷனை மறுபடியும் போய் ஆவரேஜ் பண்ணாதீங்க. அது பெரிய ஒரு நல்ல விஷயமாகவே எனக்கு தோணலை. பாதி பேர் பெரிய லெவலில் லாஸ் போகிறதுக்கு இதுதான் காரணமே. ஆல்ரெடி ஒரு லாஸஸில் இருக்கும் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அந்த லாஸ்லெஸில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இது இங்கேருந்து கண்டிப்பாக மேலே வரும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அங்கே போய் ஆவரேஜ் பண்ணுவாங்க. அந்த காலையே மறுபடியும் வாங்குவாங்க. அது ஆவரேஜ் பண்ண உடனே ஒரு நியர் த ப்ரைஸ் வரும். ஆனால் அதுக்கப்புறம் அது இன்னும் ஃபர்தராக இறங்கும். அப்போது 1000 2,000 ரூபா வர வேண்டிய லாஸ் இடத்துல நீங்கள் 2 லாட் வாங்கிறதுனால 1000 வந்து 2,000 மாறிடும், 2,000 4,000 மாறிடும், 3,000 6,000 மாறிடும். இப்படி தான் பல பேர் லாஸஸ் பண்ணுறாங்க. ஏன் அந்த லாஸை புக் பண்ணிவிட்டு வேறு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வரணும்னு அந்த நேரத்தில் சைக்காலஜி அவங்களுக்கு தோணாது, மைண்டு சொல்லாது. ஏன்னா அவங்க சிந்திக்கிற மோட்லேயே இருக்க மாட்டாங்க, எமோஷன் மோட்லேயே இருப்பாங்க. எமோஷனில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தப்பாக தான் போகும் அப்படின்றது பல பெரியவங்க பல தடவை நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தருமே சொல்லுவாங்க. கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டு அப்புறம் முடிவெடுன்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்கும் எமோஷன்ஸால் தான் வருது மார்க்கெட்டில். அந்த எமோஷன் எவ்வளோ நேரம் நிற்கன்றீங்க? மினிமம் ஒரு செகண்ட் தான் இருக்கும். அந்த ஒரு செகண்டுக்குள்ளேயே நம்மளோட டிசிஷன் டோட்டலாக மாற்றிருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடணும். டெய்லியும் P&L போய் பார்க்காதீங்க. வீக்லி ஒன்ஸு பாருங்கள், இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸு பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாள் லாஸ் ஆகிடுச்சா விட்டுருங்க, இன்னும் 4 நாள் இருக்குது. இல்லை இன்றைக்கி ஒரு நாள் ப்ராஃபிட் வந்துடுச்சா, அப்போ அடுத்த 4 நாள் அந்த ப்ராஃபிட் அதே மாதிரி எப்படி பண்ணுறது, ப்ராஃபிட் வந்தால் அதை எப்படி தக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிங்க. இந்த மாதிரி யோசித்தா கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு. எமோஷ்னலாக ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி போய் ட்ரேடிங் எல்லாம் பண்ணாதீங்க. அது ப்ராஃபிட் வந்தாலும் கண்டிப்பாக மைண்ட் வந்து வேறு ஒரு என்ட்ரிக்கு போக தான் சொல்லும். ஸோ உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுதான் ஒரு நல்ல வழி. இல்லை உங்களுக்கு பரபரன்னு இருக்கா, மைண்டு கை துடிக்குதா அப்படின்னா வெளியே போயிடுங்க. 5 நிமிஷம் வெளியே போய் உங்கள் தெருவையே சுற்றி வாங்க. போய் டீ கடையில் போய் டீ குடிங்க, வடை சாப்பிடுங்க. இது மாதிரி பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அந்த டோட்டலாக அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வரலாம். மார்க்கெட்டில் சக்ஸஸ் வந்து கண்டினியூவாக வின்னிங் இருக்குது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நானும் அப்படி தான் சொல்லுவேன். பாசிபிலிட்டி தான் இருக்குது.
வின்னிங் ப்ராபபிலிட்டி வின்னிங் கண்டினியூஸாக 100% பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் ப்ராபபிலிட்டியில் பாசிபிலிட்டி இருக்குது. சக்ஸஸ் மெயினாக என்ன பண்ணணும்னா கேபிட்டலை ப்ரொடெக்ஷன் பண்ணணும். இதுதான் பெரிய சக்ஸஸ் ஆப்ஷன் பையரில் ரீட்டைலருக்கு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணுறது அது நெக்ஸ்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுது. இந்த ஆடியோவோட டைட்டிலே அதுதான், ப்ராஃபிட் பண்ண முடியுது. அதுக்கான டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்குது, அதுக்கான எஃபிஷியன்சி இருக்குது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. ஆனால் அந்த ப்ராஃபிட்டை ப்ரூவ் பண்ணிவிட்டு அதை தக்க வைக்க முடியல அப்படின்னும் போது தான் மனசு கஷ்டமாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா முதல்ல உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கணும். நம்மளால் முடியுது. ப்ராஃபிட்டு பாதி ரீட்டைலர் ஆப்ஷன் பையருக்கு ப்ராப்ளமே ப்ராஃபிட்டே பண்ண முடியல. ஆனால் நம்ம கேஸ் வந்து அப்படி இல்லை, நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுது, ஆனால் அதை தக்க வைக்க முடியலையே அப்படின்னும் போது உங்களை நீங்களே ரீடெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு பதில் கிடைக்கும். சைக்காலஜி பிரகாரம் ஃபாலோ பண்ணணும். டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிடணும். அதாவது உண்மையான ஒரு ட்ரூத் லைன் என்னென்னா, ப்ராஃபிட்டை க்ரோ பண்ணுறவங்கலாம் ரியலான ட்ரேடர் கிடையாது. ப்ராஃபிட்டை டெய்லியும் க்ரோ பண்ணுறேன்னா அது உன் டேலண்ட்டு, அது ரியலான ட்ரேட் கிடையாது. ஆனால் அந்த ப்ராஃபிட்டை தக்க வைக்கிறான் பார்த்தியா, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறான் பார்த்தியா, அவன் தான் ரியல் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர். இதுதான் உண்மை. எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. எனக்கு ப்ராஃபிட் வந்தால் நான் அதை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடே பண்ண மாட்டேன். நான் அப்படியெல்லாம் மாறிட்டேன். பட் பல பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இருக்கிறாங்க. ப்ராஃபிட் வந்துடும், அந்த ப்ராஃபிட்டை அவங்களால தக்க வைக்கவே முடியாது. ஸோ அப்போ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு ரியல் ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து ப்ராஃபிட்டை க்ரோ பண்ணுறவன் வந்து ஒரு ரியல் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் கிடையாது. அது அவங்க பக்கா டேலண்டட் பர்சன், அவங்களால முடியுது. ஆனால் அந்த ப்ராஃபிட்டை சஸ்டெயின் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க பார்த்தியா, அவங்க தான் ரியல் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு மார்க்கெட் சொல்லுது. ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப எமோஷனாக இருக்காதீங்க. இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சா அந்த எமோஷனை இன்றைக்கி ஃபுல்லாகவே கொட்டிடாதீங்க. மார்க்கெட் எவ்வளோ நாள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பேஷன்ஸாக இருங்க. மார்க்கெட் கண்டிப்பாக உங்களோட எமோஷனையும் உங்களோட பேஷன்ஸையும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். மார்க்கெட்டோட வடிவமே அப்படி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு இப்படி இருக்கேன்ட்டு உங்களோட எமோஷனையோ உங்களோட பேஷன்ஸையோ விட்டுறாதீங்க. விட்டுட்டால் கண்டிப்பாக பெரிய லெவலில் லாபம் வரும். க்ரீடியை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வந்தால் அந்த ப்ராஃபிட்டை ஹோல்ட் பண்ணுற அந்த மெத்தடை, அந்த சைக்காலஜியை கொண்டு வாங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள், 2 நாள் ட்ரை பண்ணுங்கள், 3 நாள் ட்ரை பண்ணுங்கள், 4 நாள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக 5ஆவது நாள் 6ஆவது நாள் மனசு ஆட்டோமேட்டிக்காக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். ப்ராஃபிட் வந்தால் அந்த ப்ராஃபிட்டோட அன்றைக்கான மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். இதுதான் ஒரு மெச்சூரிட்டியான ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ். இதுதான் அவங்களோட இயல்பான ஒரு இது. இதை நீங்கள் நார்மல் டைம்ஸில் உட்காந்து யோசித்து பாருங்களேன். எல்லா ஆப்ஷன் பையரும் வந்து லாபத்துக்காக தான் போராடுறான். ஒவ்வொரு நாளும் 5 நாளும் அவனால் அது முடியல, அது அகைன்ஸ்டாக லாஸஸ் தான் போகுது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, லாபம் பண்ணிடுறீங்க, ஆனால் அது உங்களால் தக்க வைக்க முடியல. அப்போ ப்ராப்ளம் எங்கே இருக்குது? உங்கள் சைடில் தான் இருக்குது. உங்கள் சைக்காலஜி தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் சர்வை பண்ணுறது ஸ்ட்ராட்டஜியாலலாம் கிடையாது. என்னை பொறுத்தவரையும் ஸ்ட்ராட்டஜி வேறு. மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறதுக்கு மெயினாக வந்து அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணும். அந்த ஸ்ட்ரக்சரல்ஸ் ரிவ்யூ கண்டிப்பாக வேணும். எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாவே ஸ்ட்ரக்சரல் ரிவ்யூ தானாக மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும். லாஸ் ரெக்கவரி பண்ணுறது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மார்க்கெட்டில். அதுக்கான வாய்ப்புகள்லாம் மார்க்கெட் கொடுக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை நீ கரெக்டாக யூஸ் பண்ணுறியா, கரெக்டாக யூஸ் பண்ணாலும் அந்த ப்ராஃபிட்டை தக்க வைக்கிறியா அப்படின்றது தான் மெயின். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பல பேர் இருக்கக்கூடிய பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். ஒரு ப்ராஃபிட் வந்தால் அதை தக்க வைக்க முடியலையே, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது, சைக்காலஜிக்கலாக எனக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட க்ரீடி தான் அது டோட்டலாக உங்களோட பேராசை தான். நீங்கள் உங்கள் லெவலில் இருந்து திங்க் பண்ணிட்டு ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் போகும்போது நீங்கள் உங்கள் லெவலில் திங்க் பண்ணாதீங்க. எத்தனை ஆப்ஷன் பையர் லாஸஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க நிலைமையை திங்க் பண்ணுங்கள். அப்போ ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டீங்க, அந்த ப்ராஃபிட்டில் இருக்கிறத லூஸ் பண்ண மாட்டீங்க. இதுதான் என்னுடைய கருத்து. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.